சித்த மருத்துவர்கள், அனுபவமிக்க சித்த மருத்துவர்கள் வந்து பல நோய்களுக்கு ஒரே மருந்து கொடுப்பாங்க. ஏன்னா இந்த அனுபானத்தை நம்பிதான். அனுபானம்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு மருந்தை எடுத்துக்கிட்டு அதை பால்ல சாப்பிட்டா அது ஒரு நோயும், தயிர்ல சாப்பிட்டா அது ஒரு நோயும், மோர்ல சாப்பிட்டா அது ஒரு நோயும், நெய்ல சாப்பிட்டா அது ஒரு நோயும், தேன்ல சாப்பிட்டா அது ஒரு நோயும், வெறும் தண்ணியில கலந்து குடிச்சா அது ஒரு நோயும் குணமாகும். அதனாலதான் மருத்துவர்கள் மருந்து சொல்லும் போது அனுபானத்தை முக்கியமா சொல்லுவாங்க. இந்த மருந்தை இந்த அனுபானத்தோட சாப்பிடும் போது இந்த நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஒரு சின்ன பொடியை வந்து கடையில விக்குது, யாரோ சொன்னாங்க இந்த பொடிக்கு வந்து இந்த வியாதிக்கு சாப்பிட்டா சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்காம யூடியூப்ல நிறைய விஷயங்கள் வருது இல்லையா? இதை சாப்பிட்டா அது குணமாகும், அது சாப்பிட்டா இது குணமாகும். அது மாதிரி இல்லாம ஒவ்வொரு உடம்பும் வாத பித்த கபமா அடங்கினதான உடம்பு. அவங்க சித்த மருத்துவர்களை அணுகி அவங்களுக்கு என்ன மாதிரி உடம்பு, அந்த மருந்தை எந்த அனுபானத்தோட சாப்பிடணும், எப்படி சாப்பிடணுங்கிறது ஒரு சித்த மருத்துவர்கள் மட்டும்தான் அதை முடிவு பண்ணவும் முடியும். அதுக்கான தீர்வும் அவங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால சின்ன சின்ன விஷயம் தானே, சாதாரண சளி பிடிக்குது, தோல் இப்பதானே அரிப்பு எடுக்குது, இதை நம்மளே மருந்து யூடியூப் பார்த்து மருந்து வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அது பல விதமான பக்க விளைவுகளை கொடுக்குமே ஒழிய நிரந்தர தீர்வு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒரு அனுபவமிக்க நல்ல முறையா படித்த சித்த மருத்துவர்கள் அணுகும் போது அவங்க ஒரு மருந்தை எடுத்து அது யாருக்கு சரியா வரும், எத்தனை நாள் சாப்பிடணும், எந்த அனுபானத்தோட சாப்பிடணும், இந்த மருந்தை வந்து இவங்களுக்கு இப்ப கொடுத்தா எவ்வளவு குணமாகும் அப்படிங்கறது எல்லாமே அவங்க கண்டறிஞ்சு சொல்லும் போது அதை நம்ம பின்பற்றும் போது நோய்க்கான நிரந்தர தீர்வு நமக்கு கிடைக்கும். அனுபான பத்தி சொன்னோம் இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்ல போனா வயிற்று பொறுமல்னு சொல்லுவோம், இல்லைன்னா லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா குடல் புண்ணோ வயிறு புண்ணோ இருக்கும்போது சித்த மருத்துவர்கள் மருந்து கொடுக்கும் போது மோர்ல சாப்பிட சொல்லுவாங்க. இந்த லாக்டோஸ் பேஸ் மோர்ல சாப்பிடும் போது ப்ரோபயாட்டிக்னு சொல்ற நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடிய நிறைய பாக்டீரியாஸ் உருவாகி இந்த குடல்ல இருக்கிற புண்ணையும் சீக்கிரம் ஆத்தும். வயிற்றுல இருக்கிற மூக்கஸ்னு ஒரு சின்ன இழை மாதிரி ஒரு தோல் இருக்கும், அதையும் அதுல உள்ள புண்ணையும் சீக்கிரம் ஆற்றும். அதனால்தான் முறையான படித்த சித்த மருத்துவரை நம்ம அணுகும் போது அந்த மாதிரி மருந்துகள் கொடுக்கும்போது இது மோர்ல தான் சாப்பிடணும் அப்படிங்கிற போது அந்த மருந்தோட தன்மை அதிகமாக்கி அந்த மோரும் சேர்ந்து வேலை செய்யும் போது மருந்துகளும் நம்ம உடம்புல வந்து அதோட வீரியத்தை அதிகமாக்கி கொடுத்து நம்ம நோயிலேருந்து அந்த வயிறு பிரச்சனையிலேருந்தோ இல்லை லூஸ் மோஷன்லேருந்தோ இல்லை குடல்ல இருக்கிற சின்ன சின்ன அழற்சியிலேருந்தோ நம்ம சீக்கிரமா வெளியே வர முடியும்.